சிபிஎம்ல கிராஷ் காஸ்டிங் பார்க்க போறோம்ப்பா. A project is composed of 7 activities as per the details given below. So activities are there and normal time and crash time கொடுத்திருக்காங்க. Let's see here. 1 to 2, 1 to 2, 1 to 3, 1 to 4. Okay. 1 to 2, 4, 5. So 1, 2, 4, 2 to 3 னு வச்சுக்கிறேன், and 2 to 5, 2 to 5, 3 to 5 and 4 to 5. This is the diagram, simple diagram. Duration வந்து 1 to 4 எவ்வளவுங்க வருது? 4, 1 to 3, 2, 1 to 4, 1 to 2, 4, 1 to 4 வந்து 5. Here being 5, 4 to 5 வரும்போது 5, 2 to 5 வரும்போது 7, 3 to 5 வரும்போது 2, 2 to 3 வரும்போது 7. Okay. Now what is a critical path? இது critical path இருக்கிறதுல time consumption ஜாஸ்தி ஆகிறது. 1 to 4 5 வந்துச்சுன்னா 5 plus 5 10, 1 to 5 பார்த்தீங்கன்னா 4 plus 7 11, அதுபோல 1 to 3 5 வந்துச்சுன்னா 4 plus 11, 4 plus 7 11 plus 2 13. So but 13 is the project time, am I right? The critical path being this one. This will be the critical path. Okay. இப்போ என்ன பண்றோம் அப்படி சொன்னாக்க, ப்ராஜெக்ட் டைம் 13 இருக்கு இல்லையா, இதை குறைக்க முடியுதான்னு நம்ம பார்க்க போறோம். வாட் இஸ் த பிரசன்ட் காஸ்ட்? இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு நார்மல் டயத்துல முடிச்சோம்னா இதுதான் நார்மல் டைம். ஐ ஹவ் டேக்கன் த நார்மல் டைம். அதுக்கு நார்மல் காஸ்ட் எவ்வளவு ஆகுதுன்னா இதுதான் நார்மல் காஸ்ட். த சம்மேஷன் ஆஃப் நார்மல் காஸ்ட் பீயிங் 10,125. am I right? So உங்களுடைய ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படி சொன்னாக்க, total cost is equal to 10,125 rupees plus indirect cost per day of the project being 500. ஒரு நாளைக்கு 500 rupees செலவாகுது. ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு 13 நாள் வந்திருக்கு அப்படி சொன்னாக்க, you are currently spending 16,625. 16,625 is the current cost. Currently you are spending this much of money. Is that okay? Now my question is all about, can I reduce the time and reduce the cost? 13 நாளுங்கிறத இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ண முடியுமா? அதே மாதிரி 16,625 இன்னும் கொஞ்சம் குறைக்க முடியுமா? சி, இதுதான் வந்து நம்ம கிராஷிங் நம்ம சொல்றோம். கிராஷிங் வரும்போது கரண்ட் காஸ்ட் எவ்வளவு வந்துச்சு அப்படி சொன்னாக்க 10,125 நார்மல் காஸ்ட். I am going to introduce the new concept called crash cost. Crash cost. Crash cost அப்படிங்கிறது the difference between normal cost and crash cost divided by normal time minus crash time. Is that okay? Clear? Answer correct? 1 lakh. Yeah, 1200 தானே இருக்கு. அதான்ப்பா, எல்லாமே 1000 2000 தான் இருக்குன்னா 7 வந்தாலும் 7000 8000 தானே வரும். One second. 500 into 13 multiply பண்ண 6500. போர்ட் மாஸ்டர் உள்ள தப்பு பண்ண கூடாது.
பிராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இது போர்ட் மாஸ்டர் ரூல்ல தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? ஓகே, பிராக்கெட் ஃபர்ஸ்ட், ஆஃப் செகண்ட், டிவிஷன் அண்ட் மல்டிப்ளையர் தேர்டு, அதுக்கப்புறம் அடிஷன் சப்ட்ராக்ஷன். 500 into 13 மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டிங்க. அது மல்டிப்ளை பண்ண பிறகு 10,125 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுதான் போர்ட் மாஸ்டர். இஸ் தட் ஓகே? ஓகே, இப்போ ஐ எம் கோயிங் டு இன்ட்ரோடியூஸ் த கிராஷ் காஸ்ட். கிராஷ் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? நார்மல் காஸ்ட் மைனஸ் கிராஷ் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் அண்ட் கிராஷ் டைம். அதாவது இந்த 1500 ரூபாய் நீங்க செலவு பண்ற இடத்துல 2000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா 4 நாள்ல முடிக்க வேண்டிய ஒர்க்கை 3 நாள்ல பண்ணிடலாம் அப்படிங்கறதா அர்த்தம் இது. ஓகே, திஸ் இஸ் நதிங் பட் ஸ்டடிங் யுவர் செல்ஃப் by paying only registration fees 1500, studying with Singer Academy by paying additional fees of rupees 500 இல்லையா? So by paying additional fees of 500 rupees, you think it may be expensive, but 1500 rupees நீங்க செலவு பண்ணீங்கன்னா 4 daysல முடிக்கலாம். 2000 spend பண்ணீங்கன்னா 3 daysல முடிக்கலாம். So for 1 day saving you are spending 500 rupees excess. அந்த 500 rupees தான் crash cost per day. பண்ணலாமா வேண்டாமா? எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்காக நீங்க எவ்வளவு காஸ்ட் வேணாலும் செலவு பண்றது ரெடியா இருங்க. ஏன்னா மணி அட் எனி டைம் யூ கேன் earn the money, but what happens, you cannot get the time back. You cannot get the time back. பணத்தை செலவு பண்ணுங்க டயத்தை சேவ் பண்ணும்போது. ஏன்னா each and every minute is worthless. You understand? அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ல ஒண்ணும் இல்லை. நார்மல் டைமும் 2, கிராஷ் டைமும் 2. அப்ப நார்மல் கிராஷ் காஸ்ட் வந்து அது சேம் தான். I am introducing one new column here. Is that okay? Should not have confusions. நான் தனியா போடாம இதுக்குள்ளே ஒரு நியூ காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ஆக்டிவிட்டி 1 to 4 வந்துச்சுன்னா 5 daysல முடிக்கலாம். அது 4 days முடிக்க வைக்க முடியும் by increasing your cost from 1875 to 2250. அப்போ ஒரு நாள் ரெடியூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? 375 rupees. By spending 375 extra, you will be able to save 1 rupee 1 day. அதே மாதிரி 1000 to 1500, 500 rupees can be spent additionally for reducing the number of days from 7 to 5. 2 நாள் ரெடியூஸ் பண்றதுக்கு 500 rupeesனா ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது? 250. அதுதான் நான் வந்து கிராஷ் காஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன். நார்மல் காஸ்ட் மைனஸ் கிராஷ் காஸ்ட் டிவைடட் பை நார்மல் டைம் மைனஸ் கிராஷ் டைம். அதே மாதிரி 2 to 5 வரும்போது 2000 and 2500 குள்ள டிஃபரன்ஸ் 500 டிவைடட் பை 1 500. இங்கே வரும்போது 375 அதான் போட்டேன் 375. அந்த லாஸ்ட் கேஸ்ல வரும்போது 625. 13 நாள்ல பண்ற வேலையை நம்ம குறைக்க முடியுதான்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த 13 நாள ஒரு நாள் குறைக்கிறதா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்? what you can do? ஓகே, 5 அதாவது 1 to 4 இருக்கு இல்லையா? 1 to 4 5 daysல பண்ணலாம். ஒரு 375 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணீங்கன்னா 4 daysல பண்ண முடியும் 1 to 4. சரி, இந்த 1 to 4 ஒரு 375 rupees செலவு பண்ணி 4 daysல பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கான்னா? செலவு அதிகமா இருக்கு, ஆனா அல்டிமேட் டைம் 13 மாறாது. ஏன்? கிரிட்டிக்கல் பாத்ங்கிறது 1 to 2, 2 to 3, 3 to 5 அதானே கிரிட்டிக்கல் பாத். unless you reduce the critical path activity உடைய டயத்தை ரெடியூஸ் பண்ணலனா உங்களுடைய அல்டிமேட் ப்ராஜெக்டோட டைம் குறையாது. ஸோ என்னுடைய இன்டென்ஷன் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்றது தான் என்னுடைய இன்டென்ஷன். 1 to 2 குறைக்கலாம், 2 to 3 குறைக்கலாம், 3 to 5 இந்த 3 ஆக்டிவிட்டில ஏதாவது ஒன்று குறைக்கலாம். இந்த 3ல எதை குறைக்க போறேன்? 1 to 2 எடுத்துட்டீங்கன்னா எனக்கு 500 rupees அடிஷனல் செலவாகும். 2 to 3 குறைக்கிறதா இருந்தால் 2 to 3க்கு வந்து எனக்கு எவ்வளவு வருது? 250. வெறும் 250 ரூபாய் சேவ் பண்றது மூலமாக என்னால என்ன பண்ண முடியும்? 2 to 3 ஆக்டிவிட்டியை ஒரு நாள் குறைக்க முடியும். 3 to 5 பாத்தீங்கன்னா 375 குறைக்கணும். அப்ப இந்த 3ல எதுதான் கம்மியா குறைக்க முடியும்னா இந்த ஆக்டிவிட்டி 2 to 3 நம்ம குறைக்கலாம். சோ reduce 1 day for activity 2 to 3. அப்படி பண்றதுனால 7 நாளா இருந்தது இப்ப என்ன மாறி போச்சு? 6 நாளா குறையும். I am going to redraft the same diagram again. Okay, for the fresh one. Okay, 1 2 4
and 5 and here being 3 to 5. இப்போ என்ன ஆயிடுச்சு 5 5 4 7 2 2 இது மட்டும் 7 கிடையாது 6 குறைச்சிருக்கிறேன். I have crashed. இப்ப critical path என்ன வருது 5 plus 5 10 இந்த ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 plus 5 10 புரியுதா இல்லையா? இந்த ரூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 plus 7 11 இந்த ரூட் பார்க்கலாம் 4 plus 6 10 plus 2 12 இந்த ரூட் பார்த்தோம்னா 2 plus 2 4 அப்ப நம்மளுடைய ப்ராஜெக்ட் டைம் 12 ஆக குறைஞ்சு போச்சு. ஒவ்வொன்னா குறைக்கலாம் தப்பு இல்லை. ஓகே சோ 2 days வரைக்கும் நம்ம குறைக்கலாம். ஓகே 2 days குறைக்கலாமா ஒரே நேரத்தில் 2 days குறைக்கலாம். 2 days குறைக்கிறதுக்கு எனக்கு 500 rupees ஆகுது. 4 பேப்பர்ல கோச்சிங் போகலாம். இப்போதைக்கு இருக்கிற பைசாக்கு ஒரு பேப்பர் மட்டும் கோச்சிங் போனா என்ன தப்பா? அதான் அர்த்தம். 4 பேருக்கு 20,000 ரூபாய் நான் சார்ஜ் பண்றேன்னு வச்சுங்களேன். 4 பேப்பர் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க 4 மாசத்தோடைய ப்ரிப்பரேஷன் குறைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு மாசம் குறைச்சா போதுமே ஒரு பேப்பர் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லலாம். அதான் லாஜிக். நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு ரெடியூஸ் ஆல் தட் டு புட் டுகெதர். ரெண்டையும் சேர்த்து பண்ணலாமான்னா ஒரு இடத்துல இடிக்கும். அதுக்காக தான் இப்ப நான் கைட் பண்றேன். இஸ் தட் ஓகே? இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க வாட் இஸ் அ காஸ்ட் 13 daysல முடிக்கும் போது 16,625 செலவு பண்ணீங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு ஒரு நாள் குறைச்சதுனால 250 rupees எக்ஸஸா பண்ணிட்டீங்க. ஆனா ஒரு நாள் குறைச்சதுனால உங்களுடைய ஓவர் ஹெட்ஸ் குறையுமா இல்லையா? 500 rupees குறையுது. ஸோ யூ கேன் சேவ் 500 rupees. அதனால இது நமக்கு என்னவா மாறி போச்சு மைனஸ் ஆக மாறிடுச்சு. -500. இஸ் தட் ஓகே? ஒரு வருஷம் படிக்கிற கோர்ஸை 6 மாசத்துல முடிச்சிடலாம் provided you have to spend extra money for the coaching. ஆனா 6 மாசம் முன்னாடியே முடிச்சிட்டீங்கன்னா 6 மாசம் நீங்க வெளியூர்ல இருந்து வந்து ஹாஸ்டல் தங்கி படிக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட் சேவ் பண்றீங்களா இல்லையா? ஸோ யூ ஆர் சேவிங் த 6 months ஹாஸ்டல் ரெண்ட். தட் இஸ் வாட் அபவுட் -500. என்ன பியூட்டிஃபுல்லா வருது பாருங்க. உங்க ப்ராக்டிகல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியுதா இல்லையா? யோசிங்க. அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி மணி வில் பி a மேட்டர்னு சொல்லியிருக்கிறேன். 16,625 அதோட 250 ஆட் பண்ணி -500 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா the value being 16,375. ரைட்டா? சோ அப்படின்னா ஒரு நாள் குறைச்சதுனால 13 நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை இப்ப 12 நாள்ல முடிச்சீங்க. அதோட சௌரியம் என்ன அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு காஸ்டும் கம்மியா இருக்கு, சீக்கிரமும் முடியுது. அல்டிமேட்டா காஸ்ட் கம்மியா இருக்கு. அதான் சொன்னேன் கோச்சிங் போறதுனால எக்ஸ்ட்ரா செலவாகுது சார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதனால என்ன ஆயிடுது ஒரு 3 months சேவ் பண்ணீங்கன்னா 3 months வேலைக்கு போயிருந்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சேலரினா 1,00,000 ரூபாய் வருதா இல்லையா? ஏன் விட்றீங்க அதை? யுவர் ஸ்டெப் அஹெட் தானே. ஆல்வேஸ் ரிமெம்பர். சி இதெல்லாம் உங்களுடைய இண்டிவிஜுவல் லைஃப்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம்ப்பா. அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்த நான் பேசுறேன். இப்ப திரும்ப நான் என்ன பண்ண போறேன் again can I go for reducing further அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு கிரிட்டிக்கல் பாத் எதுவா இருக்கு 1 to 2 2 to 3 and 3 to 5 இதுதான் கிரிட்டிக்கல் பாத்தா இருக்கு. இப்பயும் இந்த கிரிட்டிக்கல் பாத்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோட காஸ்ட் ரெடியூஸ் பண்ணி பார்க்கணும். 1 to 2 ஒரு ஆக்டிவிட்டி, 2 to 3 ஒரு ஆக்டிவிட்டி, 3 to 5 ஆக்டிவிட்டி. அதுல 2 to 3 தான் நமக்கு சீப்பர். ஏன்னா 250 அதுக்கு செலவாகுது. இப்போ போட்டதான் we can spend additionally another 250 so that the 6ங்கறத 5 குறைக்க முடியும். 6 days பதிலா 5 days குறைக்கலாம். ஒரு பேப்பர் கோச்சிங் பதிலா இன்னொரு பேப்பர் கோச்சிங் எடுத்து அந்த டயத்தையும் நம்ம சேவ் பண்ணலாம்ல ப்ரிப்பரேஷன் டயத்தை. ஓகே எடுத்த உடனே ஏன் சார் ஒன்னா செய்யக்கூடாது? செய்யலாம், தப்பில்ல. ஓகே சோ இங்கே நான் என்ன பண்ண போறேன் reduce 1 day for 2 to 3. The same way I am going to work out here 4 2 and 5 here 3 to 5. Is that okay? இப்ப number of days 5 4 2 5
7 இங்க ஒன்னு இருக்கு, இது வந்து 6 இருந்துச்சு. ஓகே, then here 2, இந்த 6 தான் இப்ப என்னவா மாறி போச்சு, 5 ஆக மாறிடுச்சு. this is now 5. ஓகே, இப்ப critical path என்னது? what is a critical path? what is a critical path? இந்த ரூட் எடுத்தோம்னா 5 plus 5 10, இந்த ரூட் எடுத்தோம்னா 4 plus 7 11, இந்த ரூட் எடுத்துட்டோம்னா 4 plus 5 plus 2 11. அப்ப now what happened, you know, okay, you know, two paths are critical. two paths are critical. எது? இந்த பாத்தும் critical, இந்த பாத்தும் critical, இந்த பாத்தும் critical. ஆக மொத்தம் ப்ராஜெக்ட் உடைய கம்ப்ளீஷன் டைம் 11 இருக்கு. what is the cost? 16,375 is the cost. ஒரு நாள் சேவ் பண்றதுக்காக 250 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணீங்க. ஒரு நாள் சேவ் பண்ணதுனால ஓவர் ஹெட் நீங்க குறைக்க முடியுது. so you are able to reduce the overhead by 500 rupees per day, overhead being 500. அப்ப 16,125, 16,125 ரேட் அமௌண்ட்டும் கம்மியா இருக்கு, டேஸும் கம்மியா இருக்கு. அப்ப இத நீங்க சூஸ் பண்ணலாமா இல்லையா? this option is better than the earlier option. That's how you can plan. what is the optimum completion date? what is your optimum completion date னு சொன்னால் 13 default. ஏன் 13 daysல பண்ணனும்? கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண 12 நாள்ல, எக்ஸ்ட்ரா இல்ல, கொஞ்சம் செலவு குறைச்சு 12 நாள்ல பண்ண முடியுது. செலவு குறைச்சு 11 நாள்ல பண்ணலாம்னா 11 தானே நீங்க பண்ணி இருக்கணும். so முடிஞ்ச வரைக்கும் try to reduce the time consumption by using some extra cost. is that okay? இப்ப can I reduce this further by another 1 day அப்படி சொன்னாக்க இப்ப எந்த பாத்தை நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம்? which path I plan to reduce னு சொல்லி பார்க்க போறேன். நான் கிரிட்டிக்கல் பாத்துல கை வச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. 1 and 4 கை வச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. 4 to 5 ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இப்ப 1 to 2 ரெடியூஸ் பண்றதாக இருந்தால் அஸ்யூம் பண்ணிக்கங்க 1 to 2 ரெடியூஸ் பண்ணி பார்க்கலாமா? கிரிட்டிக்கல் பாத்துல 1 to 2 ஒரு கிரிட்டிக்கல் பாத். 1 to 2 ரெடியூஸ் பண்ணணும் அப்படி சொன்னாக்க 4 நாள்ல இருந்து 3 நாளா குறைக்க முடியும். அதிகபட்சம் எவ்வளவு தான் குறைக்க முடியும்? 1 day தான் குறைக்க முடியும். 1 day குறைக்கிறதுக்கு எனக்கு என்ன செலவாகும்? 500 rupees செலவாகும். so 500 additional cost. இது ஒரு ஆப்ஷன். அதே மாதிரி 2 to 5 குறைச்சு பார்க்கலாமா? 2 to 5ங்கிற கிரிட்டிக்கல் பாத்தை குறைச்சோம்னா அது எவ்வளவு இருக்கு? 7 இருக்கு. 2 to 5 அது 6 மாறும். ஒரு நாள் குறைக்க முடியும். அப்ப என்ன காஸ்ட் வருது? 500. இப்ப என்ன क्वेश्चन நான் உங்கள்ட்ட கேக்குறேன் அப்படி சொன்னாக்க 2 to 5 குறைச்சக்க 11 daysங்கிறது 10 days குறையுமா? 11 daysங்கிறது 10 days குறையுமா? இப்ப 1 to 2 4ல இருந்து 3 மாத்தணும்னா குறையுமா குறையாதா? யோசிச்சு பாருங்க. 1 to 2 4ல இருந்து 3 days குறைச்சோம்னா இந்த ரூட்ல வந்து என்ன ஆயிடும்? 1 to 2 3 plus 7 10, 1 to 2 2 to 3 3 to 5 பார்த்தோம்னா 3 plus 5. அதாவது நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் இந்த 4 3 ஆக்கணும்னு சொன்னால் 3 plus 7 10, 3 plus 5 plus 2 அப்ப 10, 2 plus 2 4 இது கிரிட்டிக்கல் கிடையாது. 5 plus 5 இது கிரிட்டிக்கல். ஓகே, குறையுது. is that okay? you are able to manage this. suppose இந்த 7 குறைச்சோம்னா 7 வந்து 6 குறைச்சோம்னா என்ன ஆயிடும்? 5 plus 5 10, 4 plus 6 10, 4 plus 5 plus 2 11. அல்டிமேட் டேஸ் குறையல. அப்ப கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டியில வந்து கிரிட்டிக்கல் பாத்துல ரெண்டு ஆக்டிவிட்டியை நீங்க குறைச்சாதான் அல்டிமேட்டா குறையிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இப்ப வந்து நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். அப்ப என்ன பண்ணலாம்? if I want to reduce 2 to 5 parallelly 2 to 5 ரெடியூஸ் பண்றதாக இருந்தால் இந்த பாத்துல ஒரு நாள் குறைச்சா இந்த பாத்துல ஏதோ ஒண்ணு ஒரு நாள் குறைச்சாகணும். 2 to 5 குறைக்க முடியுமா? 2 to 5 மேக்ஸிமம் குறைச்சாச்சு. அதை இனிமேல் டச் பண்ண முடியாது. 2 to 5 அதிகபட்சமா எவ்வளவு பண்ண முடியும்னு சொன்னால் 7ல இருந்து 6 மாற 2 to 3 ஆது. ஓகே, 2 to 3 அதிகபட்சமா 7ல இருந்து 5 வர முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். பண்ணிட்டோம். சோ இனிமேல் 2 to 3 டச் பண்ண முடியாது. அப்ப 3 to 5 நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். எதை ரெடியூஸ் பண்ணலாம்? 3 to 5 ரெடியூஸ் பண்ணலாம். 3 to 5 ரெடியூஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 375. இது ஆப்ஷன் 2. ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க 1 and 2 குறைச்சிடலாம்.
அப்ப 11 நாள் 10 நாள் ஆக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் 2 to 5ஐயும் 3 to 5ஐயும் சேர்த்து குறைக்கணும். 2 to 5 மட்டும் குறைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 3 to 5 குறைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டும் சேர்த்து குறைச்சாதான் அந்த 11ங்கிறது 10 மாறும். So you have to reduce these two together parallelly. ஓகே, அதே மாதிரி வேற எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை இல்லையா? இந்த ஒரு ரூட் இந்த ரூட் ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? இதுதான் பெட்டர். ஏன்னா இது சூஸ் பண்ணீங்கன்னா நீங்க 875 rupees செலவு ஜாஸ்தி ஆகுது. இது வந்து வெறும் 500 rupees தான் செலவாகுது. ஸோ யூ ஹவ் டு ரெடியூஸ் த ஆர் கிராஷ் த டைம் ஃபார் ஆக்டிவிட்டி 1 and 2. இது 4th. ஓகே, reduce 1 day in activity 1 to 2. 1 to 2 activity நான் reduce பண்ண போறேன். So I'm going to draw the diagram here. 1 4 2 3 finally 5. ஓகே, இப்ப எவ்வளவு டைம் வருது? 1 to 4 வரும்போது ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணல, 4 to 5 டிஸ்டர்ப் பண்ணல. 1 to 2 அதுதான் குறைச்சிருக்கிறேன். 4க்கு பதிலா 3 days மாறி போச்சு. திஸ் இஸ் 3 days. வேற எதுவுமே நான் டச் பண்ணல. இது 7, இது 5, இது 2, இது 2. இப்ப கிரிட்டிக்கல் பாத் பாத்தீங்கன்னா this one is also critical path. 5 plus 5 10. This one is also critical path. 3 plus 7 10. 1 plus 2 2 plus 5 and 3 and 3 to 5 இந்த ரூட் பார்க்கலாம். 3 plus 5 plus 2 10 இதுவும் கிரிட்டிக்கல். எது மட்டும்தான் கிரிட்டிக்கல் கிடையாது, ஆக்டிவிட்டி 2 தவிர எல்லாமே கிரிட்டிக்கல். ஸோ த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் பீங் 10. அப்போ வாட் இஸ் த காஸ்ட்? இதுக்கு முன்னாடி நமக்கு 16,125 rupees செலவாச்சு. இப்போ ஒரு நாள் கிராஷ் பண்ணதுனால நமக்கு 500 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம். அது இல்லாமல் ஒரு நாள் சேவ் பண்ணதுனால இன்டைரக்ட் ஓவர் ஹெட்ல 500 rupees நம்ம சேவ் பண்றோம். ஸோ 500 rupees சேவிங்ஸ் வில் பி தேர். ஓகே, that will be subtracted here. So the ultimate value being 16,125. 16,125 rupeesக்கு நீங்க 10th date குள்ளார பண்ணிக்கலாம். அதே 16,125 rupeesக்கு 11th dateலயும் பண்ணலாம். கொஞ்சம் அடிஷனலா செலவு பண்ணி 10 நாள்ல பண்ண போறீங்க. அதே காஸ்ட்டுக்கு 11 நாள் கூட ஆகுது. wanna do relaxed or urgent, அது உங்களுடைய டிசிஷன். சப்போஸ் காஸ்ட் குறையிற மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கு, அதிகமாக இருந்துச்சுன்னா we can demand that as an extra payment from the customer. சார் 10 நாள்ல முடிச்சாரு சார், உங்களுக்கு என்ன நாள் சார் வேணும்? 9 daysல கொடுக்க முடியுமா? எக்ஸ்ட்ரா செலவானாலும் கொடுக்குறேன்னு சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன செலவாகுது அப்படின்னு சொல்லி நம்ம டிமாண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். As such now this is the optimum. இதுக்கு மேல குறைக்க முடியாது. எதை குறைச்சாலும் எதுலையாவது காஸ்ட் கை வச்சு தான் ஆகணும். இனி will go for the other option. So இங்க third questionல வரும்போது find out the optimum duration and the resultant cost of the project. Optimum duration 10, cost for that project being 16,125. Can I go further அப்படின்னு சொன்னாக்க let's see. இப்ப வரும்போது ஆப்ஷன் நான் கிரிட்டிக்கல் பார்த்த விட்டுருங்க. இப்ப 1 to 4 குறைக்க முடியுமா? 1 to 4 இதுல ஒரு நாள் குறைக்க முடியும். 4 to 5 குறைக்க முடியுமா? குறைக்க முடியும். 1 to 2 குறைக்க முடியுமா? 1 to 2 வந்து பாத்தீங்கன்னா 4ல இருந்து 3 இது குறைச்சு முடிச்சாச்சு. இனிமேல் இதை டச் பண்ண முடியாது. 2 to 3 குறைக்க முடியுமா? 2 to 3 5 தான் குறைக்கணும். குறைச்சாச்சு ஏற்கனவே, இனிமேல் குறைக்க முடியாது. 2 to 5 குறைக்க முடியுமானா 7ல இருந்து 6 குறைக்கலாம். ஸோ ஐ கேன் ரெடியூஸ் ஹியர். 3 to 5 குறைக்க முடியுமா? ஆமா, இது ஒரு நாள் குறைக்க முடியும். எதெல்லாம் குறைக்க முடியும் இருக்கிற ஆக்டிவிட்டியில? 1 to 4, 4 to 5, 2 to 5 and 3 to 5 குறைக்கலாம். அப்ப அல்டிமேட்டா என்ன பண்ண போறேன்? 10 days 9 days ஆக்க முடியுமான்னு பார்க்க போறேன். 10 days 9 days ஆக்க முடியுமான்னு பார்க்கிறேன். 1 to 4 அதாவது ஒவ்வொரு பாத்துல இருந்து ஒரு நாள் நான் குறைக்கணும். 3 பாத் இருக்கு, 3 கிரிட்டிக்கல் பாத் இருக்கு. இது ஒரு கிரிட்டிக்கல் பாத்து, இது ஒரு கிரிட்டிக்கல் பாத்து, இது ஒரு கிரிட்டிக்கல் பாத். If I want to reduce the 10 to 9 அப்படின்னு சொன்னாக்க I have to reduce in all the 3 critical path. 3 critical pathல நான் reduce பண்ண வேண்டியது இருக்கு.
அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாத் 1 to 4 4 to 5 இருக்கு இல்லையா, ரெட்லையும் சேர்த்து குறைக்கணும்னு சொன்னால் எதுல குறைக்கலாம், 1 to 4 4 to 5 1 to 4 ஆக இருந்தால் the cost being 375, 4 to 5 ஆக இருந்துச்சுன்னா 625. அப்ப cheaper வந்து 1 to 4 தானே. So I have to reduce 1 to 4 first of all. 1 to 4 1 day குறைக்கிறேன் at a cost of rupees 375. ஆனா இது மட்டும் பண்ணாக்க 10 9 ஆகாது, ஏன்னா ஒரு பாத்துல தான் குறைச்சிருக்கிறேன், 3 பாத்துல ரெடியூஸ் பண்ணி ஆகணும். அடுத்த பாத்துல இந்த பாத்துல 2 to 5 மட்டும் தான் குறைக்க முடியும். So I have to reduce the 2 to 7, 2 to 5. 7 days பதிலா 6 ஆக்கலாம். So 2 to 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 500 rupees ஆகுது. So you have to spend 500 rupees here. அடுத்தது இந்த பாத் 1 to 2, 2 to 3, 3 to 5ங்கிற பாத்ல 1 to 2 கிராஷ் பண்ண முடியாது, 2 to 3 கிராஷ் பண்ண முடியாது. ஆனா 3 to 5 மட்டும் நம்மளால கிராஷ் பண்ண முடியும், 2க்கு பதிலா 1 ஆக்க முடியும். So 3 to 5 கிராஷ் பண்ணலாம். 3 to 5 கிராஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 375 rupees செலவாகுது. So 375. அப்ப by incurring additional cost is how much? How much is that? 1250. 1250 is the additional cost. Okay, existing cost எவ்வளவு இருக்கு? Okay. So existing cost வந்து 16,125. 16,125. அதோட இந்த காஸ்ட் ஆட் பண்ணிக்கிறீங்க. எது சேவிங்ஸ்? overhead savings per day being 500 rupees. அப்ப அல்டிமேட்டா எவ்வளவு வருதுங்க? 16,875. so 10 daysல முடிச்சு கொடுங்கன்னு சார்னு சொல்றாரு. வந்தவர் என்ன சொல்றாரு, சார் அதை கட்லையும் ஷார்ட் டியூரேஷன் கொடுக்க முடியுமா, 9 daysல கொடுக்க முடியுமா? 9 daysல கொடுத்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 1000 rupees எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் சார் அப்படின்றார். 16,125 இருந்து 16,875 ஒரு 750 rupees நமக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா 1 day சேவ் ஆகுது. Customer is willing to pay another 1000 rupees extra. Why don't you accept this? So when you are crashing in such a manner that existing cost is increasing, that increased cost is demanded as the additional cost for the rush delivery, immediate delivery பண்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேட்கலாம். இப்போ நமக்கு இந்த டைம் வந்து 10ல இருந்து 6 மாறிடுது. இனியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தல அந்த டயக்ராம் போடணும்னா போடலாம், பட் ஆஃப் கோர்ஸ் டயக்ராம் நாட் ரெக்வயர்ட் எனி மோர். இருந்தாலும் போட்டு காமிச்சறேன், அதே லாஜிக்ல இருக்கணும்ங்கிறதுக்காக. ஓகே, okay then 1 2 4 5 2 to 5 1 to 3 and 3 to 5. So duration here be 5 3. இந்த 5 தான் நம்ம குறைச்சிருக்கிறோம். 1 to 4 5ல இருந்து 4 குறைஞ்சிருக்கு. இதை குறைக்கல, இது குறைக்க முடியாது. 2 to 5 வந்து 7க்கு பதிலாக 6 குறைஞ்சிருச்சு. 2 to 3 5 தான் இதுக்கு மேல குறைக்க முடியாது. 3 to 5 2ல இருந்து 1 குறைச்சிட்டீங்க. 1 to 3 குறைச்சு பிரயோஜனம் இல்லை, அப்படியே போட்டோம். இப்போ கிரிட்டிக்கல் பாத் பார்த்தீங்கன்னா 4 + 5 9, 3 + 6 9. இதுவும் கிரிட்டிக்கல் பாத். 1 to 2 2 to 5 இதுவும் கிரிட்டிக்கல் பாத். 1 to 2 2 to 3 3 to 5 இதுவும் கிரிட்டிக்கல் பாத். எல்லா பாத்லயும் நமக்கு 9 இருக்கு. ஒண்ணே ஒன்று தான் நான் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி, which is nothing but 1 to 3. By doing this, the additional cost being this one. அப்போ கொஸ்டின்ல எக்ஸாம்ல நீங்க எதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னாக்க இந்த பார்ட்டோட நிறுத்திக்கலாம். இந்த பார்ட்டோட யூ கேன் ஸ்டாப். இது வந்து இன்னொரு சஜஷன்ஸ். சார் இதுதான் ஆப்டிமம், இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா கன்சியூமர் கொடுக்குறது ரெடியா இருந்தால் we can finish up it in 9 days by charging additional money அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்க்ளூஷன் கொடுக்கலாம். This is called CPM மாடல்ல crashing of cost, crashing of the time by additional cost.